രണ്ട് കന്യാസ്ത്രീകളെ ദുർഗില് ജയിലിലടച്ചിരിക്കുകയാണ് കൊടും ക്രിമിനലുകളൊപ്പം. ഇതൊക്കെ നമ്മുടെ രാജ്യത്തിന്റെ അന്തസ്സിനെ ബാധിക്കുന്ന വിഷയമാണ്. നഡ്ഡാജി, നിങ്ങൾ പഠിച്ചത് ക്രൈസ്തവ സ്കൂളില്, പീയൂഷ് ഗോയൽ പഠിച്ചത് ക്രൈസ്തവ സ്കൂളില്, നിർമ്മല സീതാരാമൻ പഠിച്ച ക്രൈസ്തവ സ്കൂളില്, ஜெயசங்கர் படித்த கிரைஸ்தவ ஸ்கூல்ல கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் மதம் மாற்றம் செய்து 3 பெண்களை கடத்த முற்பட்டார்கள் என்ற ஒரு பொய்யான புகாரின் அடிப்படையில் சத்தீஸ்கரின் துர்க் ரயில்வே நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கொடும் செயலுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் கேரளாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பியான டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ள இந்த காணொளி தற்போது வைரலாகி வருகிறது. பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் 2 கன்னியாஸ்திரிகளை துர்க்கில் வைத்து கைது செய்து கொடுமையான குற்றவாளிகளோடு சிறையில் அடைத்துள்ளீர்கள். இந்த சம்பவம் நம் இந்திய தேசத்தின் அந்தஸ்தை பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகும். கடந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் மாத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக 827 அடக்குமுறைகள் இந்த நாட்டில் நடைபெற்றுள்ளது. 2 കന്യാസ്ത്രീകളെ ദുർഗില് ജയിലിലടച്ചിരിക്കുകയാണ് കൊടും ക്രിമിനലുകളൊപ്പം. ഇതൊക്കെ നമ്മുടെ രാജ്യത്തിന്റെ അന്തസ്സിനെ ബാധിക്കുന്ന വിഷയമാണ്. കഴിഞ്ഞ വർഷം മാത്രം 824 அதிக்கிரமங்களான கிறிஸ்தவ நியூனபட்சத்திலே ഈ രാജ്യത്ത് നടന്നത്. குறிப்பாக கேரளாவில் உள்ள கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதற்காக பல தந்திரமான வேலைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். ஆட்டின் தோல் போர்த்திய ஓநாய்கள் தான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் புத்தியும் விவேகமும் கேரள மக்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். കേരളത്തിലെ ക്രൈസ്തവരെ പാട്ടിലാക്കാൻ വേണ്ടി കേക്കുമായി അരമനകളിൽ കയറി നിറയുന്നു. ആട്ടിൻ തോലിട്ട ചെന്നായികളാണ് നിങ്ങൾ. നിങ്ങളെ തിരിച്ചറിയാനുള്ള ബുദ്ധിയും വിവേകവും കേരളത്തിലെ ജനങ്ങൾക്കുണ്ട് എന്നുള്ള കാര്യം നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം സർ. ஜே.பி. நட்டா அவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தீர்கள். பியூஷ் கோயல் அவர்களே, நீங்களும் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தீர்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களும் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தீர்கள். ஜெயசங்கர் அவர்களே, நீங்களும் கிறிஸ்தவ பள்ளியில் தான் படித்தீர்கள். கிறிஸ்தவ பள்ளியில் மதம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா? நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டீர்களா? இல்லை தானே, நீங்கள் ஹிந்துவாகத்தானே இருக்கிறீர்கள். இது போன்று மக்கள் சேவை பணியில் ஈடுபடும் கிறிஸ்தவர்களையும் கன்னியாஸ்திரிகளையும் நீங்கள் இவ்வாறு நடத்துவது இந்த தேசத்தின் நற்பெயரை கலங்கப்படுத்தும் காரியம் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஜே.பி. நட்டாஜி, I have a word for you. நட்டாஜி, நீங்கள் படிச்சது கிரைஸ்தவ ஸ்கூலிலே, பீயூஷ் கோயல் படிச்சது கிரைஸ்தவ ஸ்கூல்ல, നിർമ്മല സീതാരാമൻ പഠിച്ച ക്രൈസ്തവ സ്കൂളില്, ജയശങ്കർ പഠിച്ച ക്രൈസ്തവ സ്കൂളില് ആരെ മതപരിവർത്തനം ചെയ്യാൻ വേണ്ടിയാണ് അവർ നിങ്ങളെ പഠിപ്പിച്ചത്? നിങ്ങൾ ക്രിസ്ത്യാനിയായോ? ഇല്ലല്ലോ. നിങ്ങൾ ഹിന്ദുവായി നിൽക്കുകയല്ല ചെയ്തത്. ഇതുപോലെ ആതുര ശുശ്രൂഷ രംഗത്ത്, വിദ്യാഭ്യാസ രംഗത്ത് സ്തുത്യർഹമായ സേവനം നടത്തുന്ന ക്രൈസ്തവരെയും കന്യാസ്ത്രീകളെയും നിങ്ങളിങ്ങനെ പീഡിപ്പിക്കരുത്. இது ராஜ்யத்தின் சல்பேரிനെ களங்கப்படுத்துന്ന കാര്യமாണെന്ന് നിങ്ങളെ ഞാൻ ഓർമ്മപ്പെടുത്തുന്നു. நியாயமான கேள்விகளோடு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடைபெறும் சூழ்ச்சிகளை எதிர்த்து கிறிஸ்தவர்களின் குரலாக பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்த டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த காட்சிகளை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.